டேக்லிங் ஒபிசிட்டி, உடற்பருமனை எதிர்கொள்வது எப்படி, இதை பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் சப்ஜெக்ட் அண்ட் ரொம்ப ரெலவெண்ட் சப்ஜெக்டும் கூட. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த உலக பாப்புலேஷன் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. உலகத்துக்கு ஏன் போகணும், அவங்கவுங்க இருக்கக்கூடிய சிட்டி அண்ட் டவுனில் இருக்கக்கூடிய ஒரு பாப்புலேஷன் எடுத்துக்கோங்க. சுற்றி வர பாருங்கள், உங்களையும் பார்த்துக்குங்க. வெயிட் நம்ம கரெக்டாக இருக்கிறோமா? கரெக்டான பதில் சொல்லணும் அப்படின்னா நிறைய பேர் வெயிட் கரெக்டாக இருக்க மாட்டாங்க. குறைவான வெயிட் இருக்கிறாங்க அப்படிங்கிறவங்க வழக்கமாக வறுமையில் இருக்கிறவங்களோ இல்லை ஏதோ உடல் வியாதிகள் இருக்கிறவங்களோ தான் இந்த காலத்தில் கரெக்டான வெயிட்லேயோ இல்லை ரொம்ப அண்டர் வெயிட்லேயோ இருக்கிறாங்க. ஜென்ரலாகவே வெயிட் அதிகமாக இருக்கிறதுங்கிறது அது ஒரு வியாதினே தெரியாமல் வெயிட் அதிகமாகிட்டே போகிறவங்கன்றவங்க தான் இப்போ நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த வெயிட்டை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ், பேரியாட்ரிக் சர்ஜரி, இந்த 3 விஷயங்கள் மூலமாக தான் வெயிட்டை கம்மி பண்ண முடியும். இதில் முதல் விஷயம் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன். இதுக்கு யாரும் உங்களுக்கு சொல்லித்தரணும்னு அவசியம் இல்லை. இதுக்கு உங்களுக்கு டாக்டர்ஸ் தேவை கிடையாது. நீங்களே இதை படித்து பார்த்து பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு மாஸ்டர் தான், டிசிப்ளின். இந்த டிசிப்ளின் இருந்தது அப்படின்னா உங்களால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண முடியும். இந்த லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு மருந்துகள் தேவையில்லை, செலவு இல்லை, ஆப்ரேஷன் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு எதனால் லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னா, அது பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன செய்ய வேண்டியிருக்கோன்றதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் உணவு, உடற்பயிற்சி இதை சீராக பண்ணிக்கணும். இதில் நிறைய பேர் எங்ககிட்ட சொல்லும்போது என்ன பண்ணுவாங்க, நான் டெய்லி 1 or 2 hours ஒர்க் அவுட் பண்ணுறேன், பட் வெயிட் எனக்கு 1/2 கிலோ கூட குறைய மாட்டேங்குதுன்ட்டு. இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, நீங்கள் உணவு வழக்கம் போல் சாப்பிட்டுக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா உடம்பு ஸ்ட்ராங் தான் ஆகும், வெயிட் கம்மி ஆகாது. உணவை எப்போ குறைக்க ஆரம்பிக்கிறீங்களோ, உணவை எப்போ கரெக்டாக அது எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், அது உணவு அப்படிங்கிறது ஒரு சீக்ரெட் மெஷின். அதை தெரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுறவங்களால கடகடன்னு வெயிட் குறைக்க முடியும். உணவை பற்றி தெரிஞ்சிக்காதவங்க அந்த உணவை கண் எதிர்க்க வச்சு தடுமாற்றம் அடைந்த நிலையோட பலகாலம் இருக்க வேண்டியிருக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் பற்றி பார்ப்போம். ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, இன்ஜெக்ஷன்ஸ் மூலமாகவோ இல்லை டேப்லெட்ஸ் மூலமாகவோ வெயிட்டை கம்மி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது. இது எல்லாருக்குமானது இல்லை. நேற்று கூட ஒரு நியூஸ் பேப்பரில் வந்திருந்தது, ஜிம்ஸ்லேயும் ஒரு சாதாரண கடைகள்லையும் வாங்கி அவங்களே போட்டுக்கிறாங்க இன்ஜெக்ஷன்ஸ், நீங்கள் போடுங்க வெயிட் குறையும் அப்படின்னு. இதெல்லாம் ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். இந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸை டாக்டர்ஸ் உங்களுக்கு எக்ஸாமின் பண்ணி எதுக்காக நீங்கள் வெயிட் குறைக்கணும், வெயிட் எவ்வளோ நீங்கள் குறைக்க வேண்டியிருக்கு, நீங்கள் மார்பிட் ஒபிசிட்டி அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கீங்களா, இந்த மெடிசன்ஸ் உங்களுக்கு சைடு எஃபெக்ட் ஏற்படுத்துமா, இதை எப்படி மானிட்டர் பண்ணுறது, இந்த டோசேஜஸ் எப்படி நீங்கள் எடுத்துருக்க வேண்டியிருக்கோம், இதெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறமா தான் அந்த ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸை யூஸ் பண்ணணும். ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் ஆர் நாட் லைக் வைட்டமின்ஸ். வைட்டமின்ஸ் நீங்கள் கடையில் வாங்கி சாப்பிடுவீங்க. ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் ஆர் நாட் லைக் தட். அது கரெக்டாக யூஸ் பண்ணலைன்னா உங்கள் உடலுக்கு தீமை ஏற்படுத்தும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு 60 கிலோ இருக்கிறவங்க 70 கிலோ இருக்கிறவங்கெல்லாம் ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் எதுக்கு எடுக்கணும்? தீஸ் ஆர் டிசைன்ட் ஃபார் பீப்புள் வித் கார்டியோ மெட்டபாலிக் ப்ராப்ளம்ஸ். அதாவது அவங்க அவ்வளோ உடற்பருமன் இருப்பாங்க, 110 கிலோ 120 கிலோ இந்த மாதிரியெல்லாம் உடற்பருமன் ரொம்ப அதிகமாக இருக்கும். அவங்களுக்கு உடற்குறைவுங்கிறது லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷனில் மாத்திரம் வராது, அந்த வெயிட் குறையாது. ஸோ அந்த வெயிட்டை குறைக்கலைன்னா அவங்களுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக்கோ இல்லை சுகரோ இல்லை பிபியோ இல்லை அதிகமான கொலஸ்ட்ராலோ ஏதோ ஒன்று அவங்களுடைய உடல் நலத்துக்கு தீங்கு வரப்போகுது, இல்லைன்னா அவங்க உயிருக்கு ஆபத்து வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் ஆர் பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படின்னு இருக்கக்கூடிய கேட்டகரி டாக்டர்ஸ் பரிந்துரை செய்வார்கள். லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் அப்படிங்கிறது அந்த பேரியாட்ரிக் சர்ஜரி அண்ட்
இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் ரெண்டுமே பண்ணும்போதும் சேர்ந்து தான் பண்ணணும். கொஞ்சமாக வெயிட் ஜாஸ்தி தான் இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணால் போதும். அவங்கெல்லாம் வந்துட்டு இந்த பண்ணிக்கலாமா இல்லை இதை பண்ணிக்கலாமா, அதாவது ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் எடுத்துக்கலாமா இல்லை வந்து பேரியாட்ரிக் சர்ஜரி பண்ணிக்கலாமா அப்படின்னு வந்து யோசிக்கக்கூடாது. டிசிப்ளினோட அதை மாத்திரம் பண்ணாலே போதும். இப்போ ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் வந்ததுக்கப்புறமா பேரியாட்ரிக் சர்ஜரி அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். வருங்காலத்தில் பேரியாட்ரிக் சர்ஜரி தேவைப்படாமலும் போகலாம். ஏன்னா அந்த பேரியாட்ரிக் சர்ஜரியில் வந்துட்டு என்ன நடக்குது, அதில் அவங்க உணவு குறைவாக சாப்பிடுவாங்க. ஸோ இதே மாதிரியே இந்த ஆன்டி ஒபிசிட்டி ட்ரக்ஸ் எடுக்கிறவங்களுக்கும் உணவு குறைவாக சாப்பிடுவாங்க. சாப்பிடணும்னு தோணாது, இல்லை சாப்பிட முடியாது. ஸோ அதனால தான் உணவு உட்கொள்வதை குறைத்து கொண்டால் உடல் பருமன் தானாக நீங்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது, அதை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.